எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இப்ப என்ன செய்கிறார்? தமிழ்நாட்டை மீட்போம், தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறார். ஏன்னா தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுகிற கூட்டத்துக்கிட்ட இப்ப அதிமுகவை சேர்த்துட்டாரு. அதிமுகவை மீட்க முடியாத இவர் தமிழகத்தை மீட்க போகிறாராம். திருவாளர் பழனிசாமி அவர்களே, உங்க கிட்ட இருந்து தமிழ்நாடு ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டது. கூவத்தூர்ல ஏலம் எடுத்து கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டையே பார்க்காத அவலமான ஆட்சியை நடத்தினீங்க. கொஞ்சம் நஞ்சமல்ல, செஞ்ச குற்றங்கள்ல இருந்து காப்பாத்திக்க பாஜக கிட்ட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அங்கே கொண்டு போய் அவருடைய உரிமைகளை அடகு வச்சீங்க. நீங்க செஞ்ச கேடுகள் ஒன்றா ரெண்டா? அதையெல்லாம் சரி செஞ்சு இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தான் நம்பர் 1, 9.69 விழுக்காடு. இதை நான் சொல்லல, இதை ஒன்றிய அரசால சொல்லி இருக்கிறாங்க. ஒன்றிய அரசால இதை மறைக்க முடியல, மறுக்க முடியல. தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு வளர்த்தெடுத்திருக்கிறோம். வெளிமாநில மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டை பற்றி பெருமையோடு பேசுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் துரோகம் செய்யறது மட்டும்தான். உங்களை கொண்டு வந்தவருக்கு துரோகம் செஞ்சு வெளியில் அனுப்புனீங்க. உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட கட்சிக்கும் அந்த தொண்டர்களுக்கும் துரோகம் செஞ்சு கூட்டணி வச்சிங்க. ஆட்சியில் இருந்தப்போ தமிழ்நாட்டை உரிமைகள் அடகு வச்சு தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேருக்கும் துரோகம் செஞ்சீங்க. நாங்க கேட்கிறது, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கிறது இல்ல. நாம கொடுக்கிற ஜிஎஸ்டி அந்த நிதியையும் நமக்கு ஒழுங்கா திருப்பி தர்றதில்லை. சிறப்பு திட்டங்கள் எதுவும் கிடையாது. ஏன் ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு நாம தான் நிதி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பசங்க படிக்க தேவையான பள்ளி கல்வி நிதிய எல்லா மாநிலங்களுக்கும் தரக்கூடிய நிதிய நமக்கு மட்டும் கொடுக்கல. தமிழ் வளர்ச்சிக்கு நிதி இல்லை. தமிழுடைய பெருமையை வெளிவரக்கூடாதுன்னு கீழடி ஆய்வறிக்கையை வெளியிட மறுக்கிறாங்க. கீழடினா அவருக்கு என்ன தெரியும்னா, கீழே படுத்துட்டு போறாரு பாருங்க, அதுதான் அவருக்கு தெரியும். கீழே அந்த ஆய்வறிக்கையை வெளியிடாம மறுக்கிறாங்க. அது மட்டுமா, தொகுதி மறுவர அந்த பிரச்சனை, இப்ப வாக்காளர் பட்டியல குளறுபடி ஆகி இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்படி தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் பறிச்சவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி உங்களால கூச்சமே இல்லாம பயணம் பண்ண முடியுது? அது மட்டுமல்ல, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. சமீபத்தில் பேசி இருக்கிறார். என்ன, இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். இப்ப பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டார். அறநிலையத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு. இது கூட தெரியாம நீங்க எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல. மறைந்த பெரிய பக்தவத்சலம் காலம் தொடங்கி ஏன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே முதலமைச்சராக இருந்த போது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார். அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டடத்தை போன முறை நீங்கள் திறந்து வச்சீங்க. அப்ப ஏதாவது மயக்கத்தில் போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்களா? இப்போ நாங்க கல்லூரி தொடங்கினா தப்பா? பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி தொடங்க கூடாதுன்னு பேசுறது இல்லை. ஆனா பழனிசாமி மட்டும் பேசுறாரு. இதை பார்த்தா ஒண்ணுதான் எனக்கு நினைவுக்கு வருது. ஒரு திரைப்படத்தில், வடிவேலு படத்துல தான் ஒரு காமெடி ஒண்ணு வரும். என்னன்னா, கொடுத்த காசுக்கு மேல என்னமா கூவுறான்னு. அந்த மாதிரி பாஜக காரங்களே பேசிட்டு இருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திராவிட மாடல் செய்திருக்கக்கூடிய சாதனையோட லிஸ்ட் பெருசா இருக்கு. நான் பழனிசாமியை நேரடியாக கேட்கிறேன், ஏன் படிப்புனா உங்களுக்கு அவ்வளவு கசக்குது? கல்விக்காக உண்மையிலே குரல் எழுப்புகிற மாதிரி இருந்தா, கும்பகோணத்தில் நம்முடைய முத்தமிழக தலைவர் கலைஞருடைய பெயரான பல்கலைக்கழகம் அமைக்க போகிறோம்னு சட்டமன்றத்தில் சட்டமே ஏற்றி அனுப்பி வச்சோம். 2 மாசம் ஆயிருக்கு. அதுக்கு ஆளுநர் இதுவரையில் அனுமதி தராமல் இருக்கிறார். நான் கேட்டேன்,
இதை விட ஆளுநருக்கு என்ன வேலை? இதுக்காக குரல் எழுப்ப எதிர்க்கட்சி தலைவருக்கு நெஞ்சுரம் இருக்கா? நீங்க ஒன்றிய அரசு கிட்ட கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாங்க உறுதியோடு சொல்லுகிறேன், சட்ட ரீதியாக எதிர்கொண்டு கலைஞர் பல்கலைக்கழகத்தை நிச்சயமாக உறுதியாக அமைப்போம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே, மக்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகங்களை செஞ்சுக்கிட்டு மக்களை எப்படி ஏமாற்றி விடலாம் என்ற நப்பாசையோடு நீங்கள் என்ன பயணம் செஞ்சாலும் மக்கள் ஒருவரும் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் உங்க ட்ராக் ரெக்கார்டு, துரோகங்கள் தான் உங்க ஹிஸ்டரி. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற எதிரிகள் எப்படி வேண்டுமானாலும் வரட்டும், மக்களான நீங்க எங்களோட ஓரணையில் தமிழ்நாடு ஒற்றுமையா நிற்கணும். நம்மோட மண், மொழி, மானம் காக்க என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் மண்ணின் மைந்தரான கலைஞரின் கொள்கை வாரிசான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் துணை நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களை பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை ஸ்டாலினுக்கு. என்ன நீங்க செஞ்ச இன்னும் பேசலாம். எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை, பிஜேபிக்கு நடுங்குறாரு. நாங்க நடுங்கல ஸ்டாலின் அவர்களே, நீங்க தான் நடுக்கத்தில் இருக்கிற. எப்ப அமலாக்கத்துறை கதவை தட்டுன்னு பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க நீங்களும் அமைச்சர் பெருமக்களும். அது மட்டும் இல்ல, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படல. அப்பொழுது காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி, கீழே கூட்டணி பேசிட்டு இருக்கிறாங்க. மாடியில திரு ஸ்டாலினுடைய தாயார்கிட்ட சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. மேல சிபிஐ முடிஞ்சு போச்சு ஒப்பந்தம். எங்களை பத்தி நீ பேசலாமா? இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு எங்ககிட்ட பேசுறீங்க. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் எதற்கும் அஞ்சாத கட்சி. இது தொண்டை நிறைந்த கட்சி, தொண்டை நிறைந்த கட்சி. தலைவர் அல்ல. உன்னை போல் நான் தான் தலைவர், எனக்கு பின்னால என் மகன், எனக்கு பின்னால பேரன் சொல்லிக் கொள்கிட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. இது ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. உழைக்கின்றவர்கள், கட்சிக்கு விசுவாசமா இருக்கின்றவர்கள், மக்கள் மீது நன்மைப்பு பெற்றவர்கள் யார் வேணாலும் இந்த இடத்துக்கு வர முடியும். அப்படி ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா நம்மிடத்திலே ஒப்படைத்து விட்டு சென்று காலத்தில் ஸ்டாலின் அவர்களே, எங்க கட்சியை உடைக்கிறதுக்கு என்னென்னலாம் திட்டம் போட்டேன், கொஞ்சம் லஞ்சமா திட்டம் போட்டேன், அத்தனையும் உடைத்தெறிந்தோம், தகர்த்தெறிந்தோம். அண்ணா திமுக காப்பாத்துன்னு சொல்றாரு யாரு? ஸ்டாலின். உங்க கட்சி காப்பாத்தப்பா, உங்க கட்சி காப்பாத்து. எத்தனை பேரு எங்க இருப்பாங்கன்னே தெரியல. தேர்தல் நேரத்தில் பத்திரமா இருப்பாங்க. நீங்க புரிஞ்சுங்க எந்த இடத்துல இருப்பாங்க. தேர்தல் நேரத்தில் உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், உங்களுக்கு சகாக்கள் எங்க இருப்பான்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். பத்திரமா அங்க இருப்பாங்க. இந்த தேர்தலில் கவலையே பட வேண்டாங்க. யாரெல்லாம் அராஜகம் பண்றாங்களோ அவர்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்க நீங்க புரிஞ்சுங்க. அவர் சொல்றாரு, அவருடைய தந்தை பேர்ல கும்பகோணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்லிக்கிட்ட வார்த்தை, படிப்பு என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு கசக்குதுன்னு சொல்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, கல்வி என்றால் எனது உயிர் மூச்சு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு கண் எப்படி முக்கியமோ அதுபோல் நாட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு கல்வி முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்து தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரி, சட்டக் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, பொறியியல் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரிகளை திறந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்க அப்பா பேரை வைக்கிறதுக்காக நீ பல்கலைக்கழகம் திறக்கிற. நாங்க அப்படி இல்ல. நாட்டு மக்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைக்கும் என்பதற்காக நாங்க பல்கலைக்கழகத்தை அமைக்கிறோம். இதே விழுப்புரம் மாவட்டம் அறிவிச்சவர் சிவிஎஸ் அவர்கள், அறிவிச்சவர் சக்கரவாணி அவர்கள் இவர்களாம் கோரிக்கை வச்சாங்க. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் நிறைந்த மக்கள், அவருடைய பெற்றெடுத்த குழந்தைகள் உயர்வு நல்ல கல்வி கிடைக்க வேணும். அதுக்காக ஒரு பல்கலைக்கழகம் எங்களுக்கு கொடுனாங்க.
உடனடியாக விழுப்புரத்திலே அம்மா திருநாமத்தின் பேரில் புதிய பல்கலைக்கழகத்தை உருவாக்கி கொடுத்தோம். அந்த பல்கலைக்கழகம் இடம் தேர்வு செய்யப்பட்டு விட்டது. அந்த பணி துவங்கப்பட்டு விட்டது. ஆட்சி மாற்றம் வந்தவுடனே திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தை ரத்து செஞ்ச முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். நீங்களா படிப்பை பத்தி பேசுறீங்க? உங்களுக்கு படிப்பு என்றால் கசக்குது. படிப்பை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அதிமுகவுக்கு தான், அதிமுக தான் கல்விக்கு அடித்தளம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேணாலும் போய் பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சு கல்வியில புரட்சி ஏற்படுத்தி கல்வி கற்பனை எண்ணிக்கை இந்தியாவிலேயே முதலிடம் என்ற பெயரை 2019-20 நாங்க அடைஞ்சோம். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் ஆகுது. கல்விக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்து கல்வி வளர்ச்சி அடைவதற்கு என்ன சாதனை படைச்சீங்க? ஒண்ணுமே கிடையாது. இவர் அப்பா பேர் வைக்கணும், அதுக்கு தான் பல்கலைக்கழகம். நாங்க அப்படி இல்ல. மாணவர் சமுதாயம் ஏற்றப்பட வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே அது மட்டுமல்ல, இன்னொன்னும் பேசுறார். சிந்திச்சு பாருங்க. 7.5% இடஒதுக்கீடு, உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம். அந்த 7.5% உள் ஒதுக்கீடு மூலமாக இதுவரை 2818 மாணவ மாணவிகள் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மருத்துவராக இருக்கிறாங்க. இது சாதனை. அப்ப இந்த திட்டத்தை கொண்டு வருகிற பொழுது மேலும் ஆளுநர் இந்த மசோதாவை கையெழுத்து போட மறுத்துட்டார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 162வது பிரிவை பயன்படுத்தி உத்தரவு போட்ட ஒரே முதலமைச்சர் நான் தான். ஐயா இவ்வளவு வீரம் பேசுறீங்களா? தில்லு திராணி தெம்பு இருந்தா உங்க அப்பா பேர்ல உங்க தந்தை பேர்ல பல்கலைக்கழகம் அமைக்குமே என்று சொல்லிக் கொண்டிருக்கீங்களா? நான் செஞ்ச மாதிரி அரசியல் அமைப்பு சட்டம் 166 பிரிவு பயன்படுத்து. அந்த தில்லு உனக்கு இல்ல. பொம்மை முதலமைச்சர். அப்போ பாரதிய ஜனதா கட்சியோட நாங்க உறவா இருந்தோம். அப்படி இருந்தும் கூட மேதகு ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு 7.5% உள் இடஒதுக்கீடுக்கு அவர் மறுத்தார். அதை சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, எங்களை பார்த்தா எடப்பாடி பழனிசாமிக்கு படிப்பு கசக்குது சொல்ற. இது நாட்டு மக்களுக்கு தெரியாத இருந்தது. நன்றி தெரிவித்ததுக்கு நன்றி ஸ்டாலின். பல பேருக்கு இது தெரியாது. இந்தியாவிலேயே எந்த ஒரு முதலமைச்சரும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 162 பயன்படுத்தினதே கிடையாது. இதுவரைக்கும் பயன்படுத்தல. பயன்படுத்திய ஒரே ஆள் நான் தான். நான் பதவியை பத்தி கவலைப்படல, நாட்டு மக்களை பத்தி கவலைப்பட்டேன். அதோட எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். தொகுதி மறுவரைவு செய்ய வேணும், நாடாளுமன்ற தொகுதி மறுவரைவு செய்ய இல்ல, இந்த நமக்கு நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை குறையும் அப்படின்னு ஒரு பொய்ய கட்டவிழ்த்து விட்டார். ஏன்னா மக்கள் செல்வாக்கு இழந்துட்டார். அதனால மத்திய அரசு மீது பழி சுமத்துவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றார். ஏற்கனவே மத்திய அரசு தெளிவுபடுத்தி விட்டது, தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறையாது. பாராளுமன்ற மறுவரைவு அது வருகின்ற பொழுது தெளிவுபடுத்துறோம் சொன்னாங்க. இதுவரைக்கும் எந்தவித அறிவிப்பு மத்திய அரசு வெளியிடல. ஸ்டாலின் தூக்கிட்டார். மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை புறக்கணிக்குது, எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கலின்னு அதை அறிவிக்கவே இல்லை. அறிவிக்காத போது எப்படி சொல்ல முடியும் கருத்து? அது மட்டும் இல்ல, ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் இதே கருத்தை சொன்னாங்க. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கை தொகுதி மறுவரை வருகின்ற பொழுது குறையும் என்ற கருத்தை சொன்னாரு. அதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்திட்டார். தமிழகத்தில் எந்த விதத்திலும் நாடாளுமன்ற உறுப்பினுடைய எண்ணிக்கை தொகுதி மறுவரையும் போது குறையாது என்று சொல்லிட்டார். அதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? எடப்பாடி பழனிசாமி குறை சொல்ல வேணும், வேற காரணமே கிடைக்கல. ஆட்சி மீது எந்த குறை சொல்றதுக்கு வக்கில்ல. 2011 2021 சிறப்பான ஆட்சி, பொற்கால ஆட்சி, எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல.
மத்திய அரசை வச்சுக்கிட்டு நம்ம பழி சுமத்தி எப்படியாவது மக்களை மடைமாற்றம் செய்து வாக்குகளை பெற வேண்டும் என்று தந்திரமா ஸ்டாலின் பேசுகிறார். அதை நிராகரிக்க வேண்டும் என்று. பொய் கொஞ்ச நெஞ்ச பொய் இல்ல, இவருக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம். பொய் பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம். நீ ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சியின் தலைவர், எதை பேசணும்னு தெரியாத பேசுற ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான்.